குட் ஈவினிங் டியோ. இன்றைக்கு நாங்கள் கடந்த கால வினா தொகுப்பு தொடர் 3. நாங்கள் ஏற்கனவே முதலாவது தொடர் 2வது தொடர் பார்த்துருக்கிறோம். அதுக்குள்ள அதில் ஆன்சர்களையும் போட்டிருக்கிறோம். இந்த வினா தொகுப்பில் எங்களுக்கு கிடைச்ச கடந்த கால வினா தாள்களிலிருந்து அலுவலக முறைமைகள் சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகள் தெரிவு செய்யப்பட்டு தொடராக வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் போடுறது 3வது தொடர். இது தொடரில் இறுதி தொடராகவும் இருக்கலாம். என்னன்னு சொன்னால் எக்ஸாம் அடுத்த வாரம் நடக்கிறதுக்கு இருக்குது. அதனால் இது இறுதி தொடராகவும் இருக்கலாம், அல்லது தொடரிலையும் வரலாம். இந்த பேப்பர் DO3 உத்தியோகத்தர்களுக்கும் MSO3 உத்தியோகத்தர்களுக்கும் நடக்கிற EB எக்ஸாமுக்கும் பொதுவான சப்ஜெக்ட். இது அலுவலக முறைமைகள் 2 பேருக்கும் பொதுவான கேள்விகள் தான் பாரது. அதனால 2 உத்தியோகத்தர்கள், 2 பதவியில் இருக்கிற உத்தியோகத்தர்களும் இதை படிக்கலாம். வாங்கண்டை பேப்பர் ஒரு சாதாரணமாக ஒரு 5-6 கேள்விகளை உள்ளடக்கியதாக, 6-7 கேள்விகளை உள்ளடக்கியதாக ஒரு சிறிய பேப்பர் உண்டு. இந்த கேள்விகள் மிகவும் ஒரு அலுவலர் கூடுதலாக தங்களோட கடமைகளோட சம்பந்தப்பட்ட விடயங்களை உள்ளடக்கிய கேள்விகளாகத்தான் இது இருக்குது. மிகவும் அவசியமானது. பாருங்க, முதலாவது கேள்வி, சாதாரண நபர் ஒருவருக்கு அனுப்பப்படும் அலுவலக கடிதம் ஒன்றை தயாரிக்கும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் எவை என விவரிக்க. எங்களுக்கு தெரியும், அலுவலக கடிதங்கள் கூடுதலான வகையிலே, அதாவது வெவ்வேறு திணைக்களங்கள், பொதுமக்கள், சமூக அமைப்புகள், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் அலுவலக கடிதங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். தொடர்பாடல்களை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதுலேயும் திணைக்களங்களுக்கு, அமைச்சுக்களுக்கு நாங்கள் அனுப்புகிற கடிதங்கள், அதாவது வேற ஒரு திணைக்கள தலைவருக்கோ வேறொரு பதவி நிலை உத்தியோகம் அவங்களுக்கு நாங்கள் அனுப்புகிற கடிதங்கள் எல்லாம், அதாவது அரச கடிதங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக, ஒரு தனிப்பட்ட நபருக்கு அவரால் கிடைக்கப்படுற கடிதத்துக்கு நாங்கள் எடுக்கிற பதில்கள் எல்லாம் அது ஒரு வேறு விதமாக, ஒரு சில விடயங்களை வெவ்வேறு விதமாக உள்ளடக்கியதாகத்தான் இந்த கடிதங்கள் இருக்கும். அப்போ நாங்கள் திணைக்கள தலைவர்களுக்கு அல்லது அமைச்சுக்களுக்கு, திணைக்களங்களுக்கு அனுப்புகிற கடிதங்கள் எப்படி இருக்கும், என்னென்ன விடயங்கள் அடங்கி இருக்கும், சாதாரண நபர் ஒருவருக்கு அனுப்புகிற கடிதம் என்னென்ன விடயங்களை உள்ளடங்கி இருக்கும் என்றதை அறிஞ்சு கொள்ளணும். இரண்டும் வெவ்வேறு விடயங்கள். நாங்கள் இந்த கடிதங்கள் தயாரிக்கிறது சம்பந்தமாக கடந்த காலங்களில் வெளியிடப்பட்ட சுற்று நிறுவனங்கள் அதுகளையும் வச்சுத்தான் நாங்கள் இதுக்கு விடை எழுத போகிறோம். இந்த விடை ஏற்கனவே தாவன விதி கோவை 28ஆம் அத்தியாயத்தில் நடைமுறை நிர்வாக நடைமுறைகள் என்ற ஒரு தலைப்புகளை குறிப்பிடப்பட்ட சகல விடயங்களும் உள்ளடக்கியதாகத்தான் இதுக்கு நாங்கள் விடை எழுத வேணும். ஏன்னா அதையும் உள்ளடக்க வேணும், எங்களுக்கு கிடைக்க சுற்று நிறுவனங்களையும் நாங்கள் உள்ளடக்க வேணும். பாருங்க, விடைய சாதாரண நபர் ஒருவருக்கு அனுப்பப்பட வேண்டிய கடிதம். முதலாவது, நபரின் சரியான பெயரும் விலாசமும் சரியாக குறிப்பிடப்பட வேண்டும். அது யாருக்கு என்று எழுதக்குள்ள நாங்கள் நபர் பெயர் விலாசம் எழுதப்படணும். 2வது, சாதாரண நபரின் கடிதங்கள் தொடர்பான அலுவலக கடிதங்களில் உமது இலக்கம் பொருத்தமாகாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஒரு திணைக்களத்திலிருந்து அல்ல ஒரு திணைக்கள தலைவர்கிட்ட இருந்து, ஒரு அமைச்சிலிருந்து வார கடிதங்கள், அந்த கடிதங்கள்ல ஒரு அவங்களுக்குரிய இலக்கம் இருக்கும், அவங்களுக்குரிய எனது இலக்கம் இருக்கும். அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டியோம்னா, நாங்கள் எழுதுகிற பதில் கடிதங்களுக்கு, அவங்களுக்கு நாங்கள் எழுதுகிற கடிதங்களுக்கு அந்த இலக்கத்தை உமது இலக்கமாக நாங்கள் எங்களை பதில் கடிதத்தில் குறிப்பிட்டு தான் அவங்களுக்கு பதில் அனுப்புவோம். அது திணைக்களங்களுக்கு, அமைச்சுக்கு நாங்கள் அனுப்புறது.
ஆனா தனிநபருக்கு வந்து அவருக்கு இலக்கம் இருக்காது. அவர் அவருடைய விலாசத்தையும் திகதியும் தான் போட போறார். அப்ப அவருக்கு இலக்கம் இருக்காது. இருக்காததால எங்களுக்கு நாங்க பதில் எழுதுற கடிதத்துக்கு என்ன வரப்போகுது? உமது இலக்கம் என்ற விடயம் அங்க இருக்காது. அப்ப இது ஒரு வித்தியாசமான விடயம். தனிநபருக்கு எழுதுற கடிதத்துக்கு உமது இலக்கம் என்ற சொல் அங்க தேவையில்லை, பொருத்தமில்லை. 3வது பதில் கடிதமாயின் எமக்கு கிடைத்த கடிதத்தின் விடயமும் திகதியும் உள்ளடக்கத்தில் காட்டப்பட வேண்டும். என்னடா அவருக்கு அவற்றிருந்து கிடைச்ச கடிதத்துக்கு நாங்க பதில் எழுதுறோம்னு சொன்னா, நாங்க எழுதவேணும் தங்களின் இத்தனையாம் திகதிய இந்த விவரத்தை உடைய கடிதம் தொடர்பாக என்ற ஒரு விடயம் அதில் போடப்படணும். போட்டால் தான் அவருக்கு விளங்கும் நாம் எழுதின கடிதத்துக்கு பதில் தான் என்று சொல்லி. அடுத்தது 4வது விழிப்பு. இது வந்து ஐயா என்ற விழிப்பு ஒன்று நாங்க போட வேணும். அடுத்தது இப்படிக்கு தங்கள் சேவைக்கு அர்ப்பணிப்புடன் என்ற வாசகமும் உள்ளடக்கப்பட வேணும். அடுத்தது கீழ்ப்படிவான சொற்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். மற்றது குறித்த நபரின் மொழியிலேயே கடிதம் வரையப்பட வேண்டும். இப்போ அந்த நபர் என்ன மொழியில் எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரோ, அல்லது அவர் எந்த மொழியில் எங்களோட தொடர்பாடல்களை மேற்கொள்கிறாரோ, அந்த மொழியில நாங்க பதில் எழுத வேணும். அவருக்கு தெரியாத மொழியில நாங்க கடிதம் எழுதி பிரயோஜனம் இல்ல. அடுத்தது விளங்கக்கூடிய வசனங்கள் அமைக்கப்பட வேண்டும். இப்ப ஒரு சாதாரண பொதுமகனுக்கு எப்படி இலகுவாக வசன நடைகள் போடலாமோ, அந்த வசன நடைகள தான் நாங்க இதுக்கு உபயோகிக்க வேணும். தான் இந்த சாதாரண நபர் ஒருவருக்கு அனுப்பப்படும் கடிதங்கள்ல நாங்க கைக்கொள்ள வேண்டிய நடைமுறை விதிகள். அடுத்த கேள்விய பாருங்க. கடித கோப்பு பதிவேட்டினை பயன்படுத்தும் போது கடைப்பிடிக்க வேண்டிய விடயங்கள். என்ன கடித கோப்பு பதிவேடு? கேஸ் ரெஜிஸ்டர். இந்த கேஸ் ரெஜிஸ்டரை நாங்க எப்படி மெயின்டெயின் பண்ணணும்? மிக முக்கியமான விடயம் இது. எங்களுக்கு கேஸ் ரெஜிஸ்டர் வந்து ஒரு உத்தியோகத்தர் பாவிக்கிறார் என்று சொன்னா, அவர் இடமாற்றத்திலேயோ அல்லது வேறு சப்ஜெக்ட்டுக்கு மாறி போகக்குள்ளேயோ, அந்த கேஸ் ரெஜிஸ்டர் புதிதாக அந்த சப்ஜெக்ட்டை பாடம் எடுக்கிற உத்தியோகத்தருக்கு தொடர்ச்சியா வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேணும். கேஸ் ரெஜிஸ்டர் எந்த காரணம் கொண்டும் மாற்றப்படக்கூடாது. வார ஒவ்வொரு உத்தியோகத்தரும் புது புது கேஸ் ரெஜிஸ்டர் அங்க போட இயலாது. அப்ப நாங்க முதலாவது அது மாற்றப்படக்கூடாது. 2வது தொடர்ச்சியாக இத்தைப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் முடிக்க வேண்டிய கோவைகள் சம்பந்தமான விவரம் பதியப்பட வேணும். இன்னொரு இடத்துக்கு அனுப்பப்படுற கோவைகள் சம்பந்தமான விடயம் பதியப்பட வேணும். புதிதாக சேர்க்கப்படுற கோவைகள் சம்பந்தமான விடயம் பதியப்பட வேணும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக இத்தைப்படுத்திக் கொண்டே இருக்க வேணும். அடுத்தது எங்களுக்கிட்ட இருக்கிற கோவை பதிவேட்டின்படி எங்களுக்கு இருக்கிற கோவைகள் சரியா இருக்கின்றத பரிசீலனை செய்து பார்க்கணும். ஏண்டா கோவை பதிவேட்டில் ஒரு 50 ஃபைல் இருக்குன்னு சொன்னா, எங்களுக்கிட்டையும் எங்களோட அல்மாரிகளுக்குள்ள அல்லது எங்களோட வேறு ஏதாவது இடங்கள்ல எங்களோட கட்டுப்பாட்டில் 50 ஃபைல் இருக்க வேணும். 2க்கும் வித்தியாசம் இருந்தா அது ஒரு முரண்பாடான ஒரு விடயமாக வந்து சேரும். அடுத்தது புதிய கோவைகள் ஆரம்பிக்கப்படுவதாயின் கோவை பதிவேட்டின்படி புதிதாக தொடர் இலக்கமிட்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு கோவை ஒன்று புது ஃபைல் ஒன்று ஸ்டார்ட் பண்ற மட்டும்னா முதலாவது வேலை கேஸ் ரெஜிஸ்டர்ல என்டர் பண்ணணும். அந்த சீரியல் நம்பரின் படி அடுத்த கடைசியா நாங்க எந்த இலக்கம் போடலாமோ அந்த இலக்கத்தை போட்டு தான் அது அந்த புதிய கோவை ஆரம்பிக்கப்பட வேணும். மற்றது பழைய கோவைகளுக்கு பதிலா அதே விடயத்தோட புதிய கோவைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொன்னான். அதாவது ஒரு பழைய கோவை ஒன்று முடிஞ்சுது எங்கள்கிட்ட. அதாவது இனிமேல் அதுக்குள்ள ஃபைல் கட்ட இயலாது. அந்த அளவுக்கு அது பெருசாயிட்டு. அந்த டைம்ல நாங்க புது ஃபைல் ஒன்று அதுக்கு ஓப்பன் பண்ணணும். அதே சப்ஜெக்ட் தான் ஒரே ஃபைல். நாங்க ஓப்பன் பண்ணிக்க அந்த அதே கோவை இலக்கம் தொடர்ச்சியாக இந்த ஃபைலுக்கும் போடப்பட வேணும். இலக்கங்கள் மாற்றப்படக்கூடாது. இது சம்பந்தமாக அந்த கோவை பதிவேட்டிலையும் 2வது கோவை, 3வது கோவை, 4வது கோவை என்றத நாங்க ஒரு சிறு குறிப்பொன்று குறிக்கப்பட வேணும். அடுத்தது அந்த கோவை பதிவேட்டில அளிக்கப்படும் அல்லது வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுற கோவைகள் தொடர்பாக அதுகள இலக்கங்களை இன்னொரு கோவைக்கு நாங்க வழங்கக்கூடாது. ஒரு கோவைக்கு ஒரு தொடர் இலக்கம் போட்டா அது அந்த கோவை இலக்கம் அந்த கோவை இலக்கத்துக்கு அந்த கோவைக்கு மட்டும்தான். அத நாங்க அழிச்சு போட்டோம். அத வேறு இடத்துக்கு அனுப்பிட்டோம்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கொண்டு இன்னொரு கோவைக்கு நாங்க எந்த காரணம் கொண்டும் போடக்கூடாது. அப்ப கோவை பதிவேட்டு இலக்கம் இந்த கோவை பதிவேடு இந்த மாதிரி ஒரு 4, 6 விடயங்களால பாவிக்கப்படலாம்.
ஆனா நீங்க இதையும் விட உங்களுக்கு தெரிஞ்சதுகளை எழுதிக் கொள்ளலாம். இதுதான் எழுதணும் என்று இல்ல. உங்களுக்கு எது எது உங்களோட உங்களோட நீங்க கேஸ் ரெஜிஸ்டர் பாவிக்கக்குள்ள என்னென்ன இதெல்லாம் நீங்க கடைப்பிடிக்கீங்களோ, அதுகள நீங்க எழுதிக் கொள்ளலாம். ஆனா ஏற்றுக்கொள்ளப்பட வேணும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடைகளாக இருக்க வேணும். அடுத்த 3வது கேள்விய பாருங்க. மத்திய கோவைப்படுத்தல் முறைமை என்பதால் கருதப்படுவது யாது? அதனால் ஏற்படும் அனுகூலங்களையும், பிரதிகூலங்களையும் சுருக்கமாக விளக்குக. மத்திய கோவை. எங்களுக்கு தெரியும் ஒரே விடயத்துடனான பல கோவைகளுக்கு பொதுவாக ஆரம்பிக்கப்படும் கோவை மத்திய கோவை எனப்படும். இதன் அனுகூலம் உண்டு. இது என்னன்னா, ஒரு ஒரு விடயத்தை சம்பந்தப்பட்ட அனைத்து கோவைகளிலும் செயற்படுத்துவதை விட பொதுவான மத்திய கோவையில் நிறைவேற்றுவது இலகுவானது. இதன் மூலம் நேரம் சேமிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னா, உதாரணமா நாங்க பெர்சனல் ஃபைல் மெயின்டெயின் பண்றோம். ஒரு 50 பேர பெர்சனல் ஃபைல் மெயின்டெயின் பண்றோம். இப்ப அந்த பெர்சனல் ஃபைல் சம்பந்தமாக ஒரு சர்க்குலர் வருது. ஏதாவது ஒரு சர்க்குலர். என்ன ஒரு உறுதிப்படுத்தல், சேவை உறுதிப்படுத்தல் சம்பந்தமாக இந்த ஆவணங்கள நீங்க இந்த இந்த முறையில அனுப்பி வைக்கணும்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு சர்க்குலர் வருது. அந்த சர்க்குலர் நாங்க என்ன செய்யணும்? சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ்களுக்கு அத்தனைக்கும் நாங்க காப்பி பண்ணி, போட்டோ காப்பி பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க வேணும். அதான் நடைமுறை. ஆனா, நாங்க அப்படி செய்யாம ஒரு சென்ட்ரல் அதாவது மத்திய கோவை ஒன்று நாங்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, அத கொண்டு மத்திய கோவையில கட்டினாலே போதுமானது. அந்த நேரத்துல என்ன செய்யுது எங்களுக்கு, அந்த எல்லா கோவையும் வெளியில எடுத்து அதுக்கு சர்க்குலர் போட வேண்டிய நிலை அங்க தேவையில்ல. ஒரே ஃபைல்ல நாங்க வேலை செய்யறதால நேரம் சேமிக்கப்படுது. அடுத்தது இந்த பிரதி செய்கிற கட்டணங்கள், செலவுகள் குறையுது. இது அனுகூலம். அதே மாரி பிரதிகூலம். இது அந்த சென்ட்ரல் ஃபைல் அதாவது மத்திய கோவை தொலைஞ்சிருமென்று சொன்னா, அத அதில இருக்கிற விடயங்கள எடுத்துக்கொள்ள இயலாம, இந்த ஏனைய அந்த மத்திய கோவைக்கு உடு பொருத்தமான ஏனைய கோவைகள். அந்த மத்திய கோவையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிற மத்திய ஸ் உப கோவைகள். இந்த உப கோவைகள் எல்லாம் திரும்ப ரன் பண்ற ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள சேரும். ஏன்னா, முக்கியமான சர்க்குலர்ஸ் எல்லாம் அதில இருக்கு. முக்கியமான கடிதம் எல்லாம் அதில இருக்கு. கொமனான கடிதங்கள். இப்ப அதுகள் இல்லாம இந்த கோவைய நாங்க நடைமுறைப்படுத்த இயலாது. அப்படி ஒரு சிரமமான ஒரு வேலை உண்டும், பிரச்சனை உண்டும். அங்க வரும் இந்த மத்திய கோவை பயன்படுத்துறதால. அடுத்த கேள்விய பாருங்க. அரசாங்க அலுவலகம் ஒன்றிலே கிளையொன்றின் தலைவராக நீர் நியமிக்கப்படும் இடத்து உமது கடமை பாங்கை விளக்குக. அதாவது ஒரு கிளைத் தலைவரின் கடமைகள். அதான் நாங்க எழுதப் போறோம். பாருங்க, முதல் கிளைத் தலைவரின் கடமை மேற்பார்வை. தலையாய கடமை. அவர மெயின் மெயின் டியூட்டி மேற்பார்வை. அடுத்தது கிளை அலுவலர்கள் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கடமையாற்றுவதை உறுதிப்படுத்தல். என்ற அவற்றை கண்ட்ரோலுக்குள்ள அந்த உத்தியோகத்தர்கள் இருக்க வேணும். இவற்றை கண்ட்ரோலுக்குள்ள அவர் அந்த உத்தியோகத்தர்கள் வேலை செய்யாட்டி, அது நிர்வாகம் ஒரு பிழையான நிர்வாகமா போய்த்திரும். அடுத்தது கிளை உத்தியோகத்தர்களின் திறன்கள் அளவிடப்பட வேண்டும். அதாவது ஒவ்வொரு உத்தியோகத்தரும் என்னென்ன திறமையோட அங்க இருக்கிறாங்க. அவங்களோட அவங்களோட திறன்கள் அங்க பிரயோஜனப்படுதா என்றத பார்க்கணும். அவங்கள திறமைகளுக்கு ஏற்ப கடமைகள் பகிர்ந்தளிக்கப்பட வேணும். அடுத்தது பயிற்சிகள் தேவையான உத்தியோகத்தர்களுக்கு பயிற்சிகள் வழங்க ஏற்பாடு செய்ய வேணும். அடுத்தது இந்த உத்தியோகத்தர்களுக்கு கிளை உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படுற கடமைகள் காலத்துக்கு காலம் மாற்றப்பட்டு வழங்கப்பட வேணும். ஒரு உத்தியோகத்தர் ஒரு கடமையை மிக நீண்ட காலத்துக்கு செய்யறதுக்கு அனுமதிக்கப்படக்கூடாது. ஏன்னா நாங்க பார்க்குற அலுவலகங்கள், கூடுதலான அலுவலகங்கள் ஒரு உத்தியோகத்தர் பெர்சனல் ஃபைல் செய்கிறாருன்னு சொன்னா, தொடர்ச்சியா அவரே செஞ்சு கொண்டிருப்பார். ஒரு உத்தியோகத்தர் லீவு செய்கிறாருன்னு சொன்னா, தொடர்ச்சியா அவரே செஞ்சு கொண்டு இருப்பார். அட்வான்ஸ் புரோகிராம் செய்றாங்கன்னா, அது அதே மாதிரி. மாற்றம் இல்லை. அவங்க ஆரம்பத்தில இருந்து அந்த ஆஃபீஸுக்கு வந்த காலத்திலிருந்து போற காலம் வரைக்கும் அவங்களே இருந்து கொண்டு வேலை செய்வாங்க. இதே மற்ற உத்தியோகத்தர்களுக்கு அது சம்பந்தமான அறிவுகள் பெற்றுக்கொள்றதுக்கு சான்ஸ் இல்லாம போகுது. அப்ப நாங்க எல்லா உத்தியோகத்தர்களும் எல்லா கடமையும் செய்யக்கூடிய அளவுல அது பகிர்ந்தளிக்கப்பட்டு ஒரு ரவுண்ட் ஃபிகர்ல வந்து கொண்டே இருக்க வேண்டும். வந்தா அந்த கிளை நிர்வாக கடமைகள்
மிக ஒரு இலகுவான கடமைகளாக வரும். ஏன்னா இது அப்படி செய்யறதால ஒரு உத்தியோகத்தர் விடுமுறை ஒரு நீண்ட கால விடுமுறையில நின்றுட்டாருன்னா திடீரென்று அந்த சப்ஜெக்ட் இன்னொரு உத்தியோகத்தர் செய்கிற அளவுக்கு தேர்ச்சி அங்க இருந்திருக்கு. அங்க அங்க இருக்கும். இது மிக முக்கியமானது. அடுத்தது திணைக்கள தலைவரின் அறிவுறுத்தல்கள் கிளை அலுவலர்களுக்கும் தெரியப்படுத்தல் என்றா அந்த மேற்பார்வை உத்தியோகத்தர் கிளைத் தலைவர் கடமைதானது. ஏன்னா கிளைத் தலைவர் வந்து திணைக்கள தலைவர் வந்து கிளைத் தலைவருக்கு தான் பொருத்தமான அறிவுறுத்தல்களை வழங்குவார். கிளைத் தலைவர் என்ன செய்யணும்? அந்த அறிவுறுத்தல்களை கிளை அலுவலர்களுக்கும் தெரியப்படுத்தணும். மற்றது திணைக்கள தலைவர் எடுக்கிற தீர்மானங்கள்ல பொருத்தமான கருத்துக்களை இந்த கிளைத் தலைவர் வழங்க வேணும். இதுவும் ஒரு மிக முக்கியமான கடமைகள். இந்த மாதிரி ஒரு 8 கடமைகள் இதில் தரப்பட்டிருக்கு. ஆக குறைந்தது 5 கடமைகளையாவது எழுதக்கூடிய அளவுக்கு நீங்க இதை பாடமாக்கி கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. நினைவூட்ட தினப்பதிவேடும் சலன அட்டைகளும் பயன்படுத்தப்பட வேண்டிய விதத்தை விளக்கி அவற்றை தகுந்தவாறு பயன்படுத்தாமையால் ஏற்படத்தக்க விரும்பத்தகாத விளைவுகளை விளக்குக. பார்ப்போம். நினைவூட்ட தினப்பதிவேடும் சலன அட்டையும் எவ்வாறு பயன்படுத்துறது? இது நாங்க சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு நீங்க யோசிச்சு இந்த விடைய எழுதிக்கொள்ள முடியும். நாங்க எழுதியிருக்கோம் பாருங்க. நினைவூட்ட தினப்பதிவேட்டில் எதிர்வரும் நாட்களில் மேற்கொள்ள வேண்டிய கடமைகளை நினைவுபடுத்தும் வகையில் உடனுக்குடன் பதியப்பட்டு குறித்த தினங்களில் உரிய கடமைகளை மேற்கொள்ள வேண்டும். நாங்க இன்றைக்கு ஒரு 22ஆம் தேதி வேலைக்கு போய் நாங்க எழுதுறோம். 28ஆம் தேதி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கு எழுதுறோம் டயரியில, கோலப் டயரியில. 28ஆம் தேதி காலையில வந்து இந்த அறிக்கை, இந்த ரிப்போர்ட் நாங்க அனுப்ப வேணும். இந்த கடிதம் தயாரிக்க வேண்டும் எழுதுனோம்னு சொன்னா, 28ஆம் தேதி திரும்ப வந்து அந்த அந்த டேட்ல வந்து காலையில முதல் அந்த கோலப் டயரிய பார்த்து அந்த கடமையை முடிக்கிறதுக்கு பார்க்கணும். இதுதான் இதுல இந்த கோலப் டயரி எழுதுறதுல மிக முக்கியமான ஒரு தேவைப்பாடு. அடுத்தது இந்த ஃபைல்ஸ்களுக்கு ஒவ்வொரு ஃபைல்ஸ்களுக்கும் நாங்க மூவ்மெண்ட் கார்ட் வச்சிருக்க வேணும். இந்த ஃபைல்ஸ்கள் வந்து எங்கெங்க மூவ் பண்ணுதோ, அது சம்பந்தமான தகவல்களை இந்த மூவ்மெண்ட் கார்டுல அதாவது சலன அட்டையில நாங்க பதிஞ்சு கொள்ளணும். அசைவு அட்டை, சலன அட்டை என்றெல்லாம் இந்த ஒரு ஒத்த கருத்து சொற்கள். சிலர் வந்து சலன அட்டை என்றா என்னன்னு தெரியாத உத்தியோகத்தோடும் இருக்கிறீங்க. சலன அட்டை என்றா இன்னும் கண்டுபிடிக்க இல்லாத அளவு. அசைவு அட்டையைத்தான் சலன அட்டை என்று சொல்றது. இந்த சலன அட்டை ஒவ்வொரு ஃபைல்ஸுக்கும் இருக்கும் என்று சொன்னா, அந்த சலன அட்டையில அந்த மூவ்மெண்ட் கார்டுல நாங்க எடுத்து ஃபைல் எங்க போகுதோ, அத நாங்க என்டர் பண்ணிட்டு, அந்த சலன அட்டைய நாங்க வச்சுட்டு ஃபைல் அனுப்ப வேண்டியது தான் எங்கட கடமை. எங்கள்கிட்ட எத்தன மூவ்மெண்ட் கார்ட் இருக்குதோ கையில, அத்தன மூவ்மெண்ட் கார்டுக்குரிய ஃபைலும் வெளியில அனுப்பப்பட்டிருக்கு. அது யார் யாருக்கிட்ட அனுப்பப்பட்டிருக்கிறத இந்த சலன அட்டைகளை வச்சு நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். இதுகள நாங்க செய்யாட்டி எங்களுக்கு என்ன விளைவுகள் வருது? முதலாவது கோலப் டைரியில எழுதலன்னு சொன்னா, அந்த வேலைய 28ஆம் தேதி செய்ய வேண்டிய வேலைய அடுத்த நாளே மறந்துருவோம். அப்ப 28ஆம் தேதி எங்களுக்கு நினைவு இருக்காது. அந்த 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 வேலை 28ஆம் தேதியில முடிக்கப்படலன்னு சொன்னா, அந்த உத்தியோகத்தர் ஒரு பிழையான ஒரு வினைத்திறன் குறைந்த உத்தியோகத்தராக கணிக்கப்படுவார். அது அவருக்கு எதிர்காலத்தில ஒரு பாதகமான விளைவுகள கொண்டு வரும். அதே மாரி இந்த சலன அட்டைகள்ல பதியப்படாம, சலன அட்டைகள் பாவிக்கப்படாம ஒரு ஃபைல் வெளியில போகுதுன்னு சொன்னா, அந்த ஃபைல் திரும்பி வரே இல்ல. காலாகாலத்துக்கு திரும்பி வரே இல்ல. எங்கேயோ அது மாறி போயிட்டு என்ற அந்த சந்தர்ப்பத்தில அந்த ஃபைல் சம்பந்தமாக பதில் பொறுப்பு சொல்ல வேண்டிய நாம வந்து எந்த பதிலும் சொல்ல வேண்டிய இயலாத நிலைக்கு நாங்க வந்து சேருவோம். அது மிக முக்கியமான ஏதாவது ஒரு இன்குவாரிகளோட சம்பந்தப்பட்ட ஃபைல் என்று சொன்னா, நாங்க சட்டத்துக்கு முன்னுக்கு கையட்டி நிக்க வேண்டிய நிலையும் அங்க வரும். அந்த மாதிரி அதுக்கேத்த மாரி இந்த விடைகள நீங்க எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. அட்டவணைப்படுத்தல் என்பதால் கருதப்படுவது யாது? அடுத்தது சிறந்த ஒரு அட்டவணைப்படுத்தல் முறையில் கட்டாயம் உள்ளடங்க வேண்டிய அடிப்படை அம்சங்கள் எவை? அடுத்தது அட்டவணைப்படுத்தலில் 5 முறைகளின் பெயர்களை எழுதுக. அடுத்தது படுத்தல் முறைகளில் ஒன்றைப் பற்றி சிறு குறிப்பு எழுதுக. முதல் அட்டவணைப்படுத்தல் என்றால் என்ன? அதாவது கோவைகள் ஏடுகளை பாதுகாப்பதற்காக ஒரு ஒழுங்கு முறையில பாதுகாத்து
தேவையான நேரத்துல மிக இலகுவாக எடுக்கக்கூடிய வகையில அட்டவணைப்படுத்துறது தான் இந்த அட்டவணைப்படுத்தல்ன்னு சொல்றது. அதுக்கு நாங்க வரைவிலக்கணமா எழுதி கொள்ளுங்க. கோவைகள், ஏடுகளை முறையாக இலக்கமிட்டு மிக விரைவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பட்டியல்படுத்தி பாதுகாக்கும் செயற்பாடே அட்டவணைப்படுத்தல் எனப்படும். இது வந்து எங்கட 2வது கேள்வி. சிறந்த ஒரு அட்டவணைப்படுத்தல் முறையில் கட்டாயம் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள். இது வந்து 1வது தொடர் இலக்கம் இருக்க வேணும். அடுத்தது திகதி ஒழுங்குகள்ல அது பதிவு செய்யப்பட்டிருக்கணும். 3வது புதிய விடயங்கள சேர்த்துக் கொள்றக்கூடிய ஒரு இடைவெளி அங்க இருக்க வேணும். அடுத்தது முடிந்த விடயங்கள அகற்றிக் கொள்றதுக்கு ஏத்த மாரி அதுல மாற்றங்கள் செய்யக்கூடிய தன்மை இருக்கோணும். அதாவது அந்த காட்டுகள மிக இலகுவாக மாற்றிக்கொள்ளும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபைல் எங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னா, 50 ஃபைலையும் சேர்த்து நாங்க ஒரு ஒரு காட்டுல அட்டவணைய நாங்க தயாரிச்சோம்ன்னு சொன்னா, ஒரு அ தகவல ஒரு முடிவடைந்த ஒரு ஃபைல நாங்க அகற்றிக் கொள்ளணும் வேண்டியன்னா, அந்த காட்டையே அகற்றிக் கொள்ளணும். ஆனா அப்படி இல்லாம நாங்க 5, 5 கோவைகளாக ஒரு காட்டுக்கு 5, 5 கோவைகளாக நாங்க பிரிச்சு நாங்க தனித்தனி காட்டா வச்சுட்டோம்ன்னு சொன்னா, ஒரு ஒரு ஃபைல நாங்க அகற்றி புது ஃபைல் சேர்க்கணும் சொன்னா, ஒரு காட்டைய நாங்க மிக இலகுவாக எடுத்துட்டு புது கார்ட் ஒண்ண போடக்கூடிய வாய்ப்புகள் அங்க இருக்கு. அடுத்தது அட்டைகள், தடிப்பான அட்டைகள் பாவித்தல். இதுகள் வந்து இந்த சிறந்த அட்டவணைப்படுத்தல் முறையில உள்ளடங்க வேண்டிய அடிப்படை அம்சங்களாக காணப்படும். அடுத்தது அட்டவணைப்படுத்தல் 5 முறைகள் பாருங்க. பக்க அட்டவணை அல்லது புத்தக அட்டவணை, அடுத்தது அட்டை அட்டவணை, அடுத்தது சுழற்றக்கூடிய தனிதழ் கொண்ட பதிவேடுகள், அடுத்தது தெரியக்கூடிய அட்டவணை, அடுத்தது துண்டு அட்டவணை. இந்த இதுதான் இந்த 5 அட்டவணைகளும். அடுத்த கேள்வி பாருங்க. அட்டவணைப்படுத்தல் முறைகளில் ஒன்றை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. இந்த அட்டவணைப்படுத்தல் முறைகள்ல ஒரு 3, 4 முறைகள் இதுல தரப்பட்டிருக்கு. இந்த 4 முறைகளையும் நாங்க வித்தியாசமா அந்த அட்டவணை எப்படி பேணப்படுது? எதுக்காக பேணப்படுதுன்றத இங்க ஒரு சைட்ல நாங்க எழுதி ஒரு ஒரு இதையும் ஒரு சார்ட்டா நாங்க இதுல தந்திருக்கிறோம். உங்களுக்கும் பாடமாக படிக்கிறதுக்கு லேசுன்றதுக்காக. நீங்க இத வச்சு பக்க அட்டவணை என்னன்னு கேள்வி? அட்டவணைப்படுத்தலில் முறைகளில் பக்க இரண்டான ஒரு முறைய பற்றி சிறு குறிப்பு எழுத சொல்லி. புத்தக அட்டவணையானது கோவை இலக்கத்தையும் கண்டுபிடிப்பதற்காக பேணப்படுகிறது. இது புத்தக வெளியீடுகளில் இப்போது புத்தக வடிவில் இந்த அட்டவணை காட்டப்படும். இந்த மாதிரி ஒரு சிறு குறிப்பை நீங்க எழுதிக் கொள்ளுங்க. இந்த பக்க அட்டவணைக்கு எழுதினாலும் சரியான், அட்டை அட்டவணைக்கு எழுதினாலும் சரி. இதுல இருக்கிற ஏதாவது ஒரு அட்டவணைக்கு நீங்க இந்த பக்கத்துல இருக்கிற தகவல்களை வச்சு எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த கேள்விய பாருங்க. பின்வருவன பற்றி சிறு குறிப்பு எழுதுக. பாருங்க. சிறு குறிப்பு. எழுதினரிடையே கடமைகளை மாற்றிக்கொள்ளல். இது வந்து ஒரு திணைக்களத்துல இருக்கிற சகல எழுதினர்களுக்கும் சகல கடமைகளும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. எந்த கடமைகளும் அவங்க மறுக்க இயலாது. திணைக்கள தலைவரால வழங்கப்படுற கடமைகள் அனைத்தும் செய்யணும். அந்த டைம்ல இது அவங்களுக்கு இந்த கடமைகள ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தரம் மாத்தி குடுக்குறதால, எங்களுக்கு அத்தனை கடமைகளையும், அத்தனை உத்தியோகத்தர்களும் மாறி, மாறி செய்யக்கூடிய ஒரு ஒரு பயிற்சிய அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது உபகோப்புகளும், பிரதான கோப்புகளும். இது வந்து ஒரு உபகோப்பு, ஒரு பிரதான கோப்பு, அதுக்கு கீழ இயங்குற உபகோப்புகள். எங்களுக்கு தெரியும் மத்திய கோவை ஒரு பிரதான கோப்பா இருந்தா, அதுக்கு கீழ உபகோப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கும். இத நாங்க மெயின்டெயின் பண்றோம். எதுக்காக மெயின்டெயின் பண்றோம்? உப மத்திய அதாவது பிரதான கோப்புல எல்லா கடிதத்தையும் கொண்டு கட்டினோம்னு சொன்னா, பிரதான கோப்ப ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட 1 மாசமோ, 15 நாளோ அப்படி வார டைம் அந்த நாள்கள்ல அந்த கோவை தடிப்பாக போய்த்திரும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? பிரதான கோப்ப திரும்ப மாற்ற வேண்டிய நிலைமை வரும். நாங்க அதுக்காக என்ன செய்றோம்னு சொன்னா, அத அந்த பிரதான கோப்புக்குள்ள அடங்குற விடயங்கள 2, 3 விடயங்களாக பிரிச்சு நாங்க கோவைகள பயன்படுத்திக் கொள்றது. பயன்படுத்தினா சம்பந்தப்பட்ட கடிதங்கள அந்தந்த உபகோவைக்குள்ள கட்டி, கொமனாவார கடிதத்த இந்த பிரதான கோவைக்குள்ள கட்டிக்கொள்ளலாம். அப்ப கோவைகள் வந்து நீண்ட காலத்துக்கு பாவிக்கக்கூடிய வகையில அங்க பேணப்படும். அடுத்தது மத்திய கோப்பு முறை.
இது வந்து எங்கட மத்திய கோவைக்குரிய சிறு குறிப்பொன்றை நீங்க இதில் எழுதுன டைரி. அதாவது ஒரே விடயத்துடனான பல கோவைகளுக்கு பொதுவாக ஆரம்பிக்கப்படும் கோவை மத்திய கோவை எனப்படும். இக்கோப்பு முறையானது பல கோப்புகளுக்கு பொதுவான கடிதங்களை மற்றும் ஆவணங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். இதுதான் இந்த மத்திய கோவைக்குரிய வரைவிலக்கணம். ரைட். இது எங்கட கடந்த கால வினா தாள்களிலிருந்து உங்களுக்காக, அதாவது கிரேட் 3 அலுவலக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கு பொருத்தமான கேள்விகள் தெரிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட கேள்வி விடைகள் தான் இதுகள். நாங்க அடுத்த அநேகமா மிக ஒரு விரைவில் இந்த இபி எக்ஸாம் எழுத இருக்கிறதால இந்த இப்படியான கேள்விகளை நீங்க கூடுதலாக படிச்சுட்டு போறது உங்களுக்கும் இந்த வசன நடைகள் அங்க இந்த வசன நடைகளை யூஸ் பண்ணி வேற வேற வகையில் இந்த விடைகள் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ரைட். தேங்க்யூ.